நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இன்னொரு வாட்டி நான் என்ன பண்ணும் தெளிவா சொல்றா. கோச்சிக்காத மச்சான். ஆஃபீஸில் இருக்கிற 400 பேரில் 325 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு வெறும் 75 பேரோட இந்த கம்பெனியை விற்கணும்னு பார்க்குறாங்க. அந்த 75 பேரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டா அவங்களால கம்பெனியை விற்க முடியாது. அந்த 75 பேரில் முதல் ஆளாக நம்ம சார் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவனுங்க ஆடி போயிருக்கானுங்க. அவரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற 75 பேரும் ரிசைன் பண்ணிட்டா ஆள் இல்லாத டீ கடை யாரா வாங்குவா? டேய், இப்போ அந்த 75 பேரை யாருன்ற கண்டுபிடிக்கிறது? டேய், இந்த லிஸ்ட் எப்படிடா உனக்கு கிடைச்சது? நல்ல விஷயம் நடக்கும்போது அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. மச்சான், நம்ம ஆபீஸ்ல சீக்ரெட்னு எதுவுமே இல்ல போல இருக்கே. ஆமா, எந்த விஷயத்தை டாப் சீக்ரெட்னு எடுத்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பண்றோமோ அதான் முதல்ல எல்லாருக்கும் தெரியும். மச்சான், 75ல சார் ஒருத்தர் போயிட்டாரு. மீதி நீ, நான், லட்சுமி, ராஜி, சூசன், 5 1 6. 75ல 6 போச்சுன்னா 69 பேரு. இதுல 69 பேர் இருக்காங்கடா. இதுல யார்டா முதல்ல பேசுறது? மனம் இருந்தால் மார்கபந்து. முதல்ல அவனை பிடிப்பண்டா. மார்கபந்து மச்சான் இங்க இருக்கான்டா. இவனை எங்கடா போய் தேடுறது? அடடே, அவரே வந்துட்டாரு. ஐயா, அண்ணனே வந்துட்டாரு. வாங்கண்ணா வாங்கண்ணா. வணக்கம், என்ன வேணும்? அண்ணா, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட முக்கியமா பேசணும்ண்ணே. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், அப்புறமா பேசலாம். அண்ணா, ரொம்ப முக்கியமான மேட்டர்ண்ணே, இமிடியேட்டா பேசி ஆகணும். டூ ஆர் டை மேட்டர், ரொம்ப எமர்ஜென்சி. எங்க ரெஸ்ட் ரூம் போறீங்களா? ஒன்ஸா டபுள்ஸா? டேய், வாயை வச்சு சும்மா ரெண்டா, நீயே மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவ போல. ஜி, ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. நாங்க பேசுறது கூட அர்ஜென்ட்டான மேட்டர் தான். ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க? என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, உங்க பிரச்சனை என்னன்னு தான் சொல்லுங்க. எங்க பிரச்சனையோட உங்க பிரச்சனை பெருசுனா நீங்க முடிச்சிட்டே வாங்க. விஸ்வநாதன் சார் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. அது உங்க 2 பேருக்கும் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? இது கூட தெரியாம இந்த ஆபீஸ்ல என்னதான் பண்றீங்க? சார் ஏன் ரிசைன் பண்ணாரு? பாதி பேரை கலட்டி விட்டுட்டு மீதி பேரோட கம்பெனியை விற்கலான்னு பாக்குறான் சேட்டு. அதனாலதான் சார் ரிசைன் பண்ணிட்டாரு. அடேங்கப்பா, பயங்கர அப்டேட்டடா இருக்கீங்க. சாருக்கு ஆதரவு தெரிவிச்சு நானும் என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். மச்சான், கும்பிட போன தேவன் குறுக்க வந்தது இல்லாம குத்தாட்டம் போடுறாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நாங்களும் இதே விஷயமா தான் உங்களை பார்க்கணும்னு வந்தோம். அவனுங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க 75 பேரும் ஒட்டு மொத்தமா ரிசைன் பண்ணி அவனுங்களை கம்பெனியை விற்க விடாம பண்ணோம். அதைத்தான் நானும் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, பரபரப்பா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுறீங்க, என்கிட்ட கொடுக்குறீங்க. ஓகே? ஏற்கனவே எழுதி வச்சிருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஐ, என் செல்ல குட்டி. அண்ணா, சூப்பர்ண்ணே, கலக்கிட்டீங்கண்ணே. ஓகேண்ணே, வா மச்சான். இதான் லலிதா பிரச்சனை. இதனால பிரச்சனை எதுவும் வந்துடாதே. பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் இதை பண்ண சொல்றது. ஒருவேளை நம்ம 10-20 பேர் ரிசைன் பண்ணிட்டு மத்தவங்க யாரும் ரிசைன் பண்ணலனா 75 லெட்டரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் கொடுக்க போறோம். பயப்படாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேற மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வேலையை ரிசைன் பண்ணி வேற வேலை கிடைக்காம பிரச்சனை ஆயிட போகுது. வேலையை ரிசைன் பண்றதுனா சும்மா ரிசைன் பண்ணிட்டு போறது இல்ல. வேலையை ரிசைன் பண்ண போறதா மிரட்டுறோம். நம்ம எல்லாரும் இதே ஆபீஸ்ல தான் வேலை செய்ய போறோம். விஷ்ணு, லலிதா, நான் இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம் நான் விட்டுருவேனா? நான் எங்க கையெழுத்து போடணும்? இங்க. நான் வரேன். மச்சான், லெட்டர் வாங்கிட்டோம். நான் அவளை கையை பிடிச்ச மாட்ட லட்சுமிட்ட போட்டு விட்டுறதுரா. என்னது ரெசிக்னேஷன் லெட்டரா? நானா? நோ நோ, சான்ஸே இல்லை. என்ன அந்த காலத்து ஆளுன்னு நினைச்சிங்களா? என் ரெசிக்னேஷன் லெட்டரை மெயில் அனுப்பி வைக்கிறேன், நீங்க வேணா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாச்சா, போலாம். எங்க போறீங்க? தம்பிங்களா, நீங்க கேக்குறீங்கிறதுக்காக இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நான் தரல. விஸ்வநாதன் சாருக்காக இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நான் தரேன். 2 பசங்க படிக்கிறாங்க. கேஸ் அடுப்புல இருந்து ஸ்கூட்டர் வரைக்கும் இஎம்ஐல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை வராம பாத்துக்குங்க. ஓகே? ஓகே. மச்சான், பெரிய சக்சஸ்ரா. 75 out of 75. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் எதிர்பார்க்கலடா. அடுத்து என்னடா? இது எல்லாத்தையும் நேரா எடுத்துட்டு போய் டேவிட் மூஞ்சில விட்டு எறிய வேண்டியது. செத்தாண்டா செல்லப்பேன். வா போலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னப்பா பெரிய மனுஷங்களா என்ன தேடி வந்திருக்கீங்க?
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் சார் நாங்களாம் வரக்கூடாதா? நீங்கள் எங்களோட HR மேனேஜர். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணிக்க முடியும். என்னப்பா என்ன வச்சு ஏதோ காமெடி பண்ற மாதிரி தெரியுது. சார் நீங்க வைகை புயல் வடிவேலா உங்களை வச்சு காமெடி பண்றதுக்கு? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஜெட்டிஸ். என்னது? சாரி சார், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ். புரியலையே. எங்களுக்கு நியாயம் வேணும் சார். அட என்னன்னு சொல்லுங்கப்பா. சாமி எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். தம்பி, முதல் மரியாதை டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. சார் கம்பெனிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை சார், விஸ்வநாதன் சார் ஏதோ வேலையை ரிசைன் பண்ணுறாராமே. விஸ்வநாதன் சார் இருந்தா என்ன, இல்லனா உங்களுக்கு என்ன? சார் என்ன சார் எப்படி சொல்றீங்க? எங்களை வாழ வைக்கும் தெய்வம் சார் அவரு. ஆமா, உங்களை வாழ வைக்கிற தெய்வம் ரிசைன் பண்ணிருச்சு. அதுக்கு என்ன இப்போ? ஏன் சார் சார் எதுக்கு ரிசைன் பண்ணாரு? இங்க பாருப்பா, ஏன் இதுக்குன்னெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காத. அவர் என்ன கூப்பிட்டு ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி கொடுத்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். காரணம் எல்லாம் அவரை என்கிட்ட சொல்லல. போதுமா? போய் வேலையை பாருங்க. ஏன் சார் நீங்கள் விஸ்வநாதன் சார் போவானான்னு சொல்லியா? நான் நல்லா சொன்ன அவர் கேட்பாராப்பா? சொன்னீங்களா இல்லையா? சொல்லியாச்சுப்பா, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கம்பெனியோட அடுத்த நிலைமை? கம்பெனிலாம் நடக்கும்பா, ஆளுகெல்லாம் வருவாங்க போவாங்க. இதெல்லாம் ஒரு கம்பெனில சகஜம் தானே. அதெல்லாம் சரிதான் சார். ஆனால் விஸ்வநாதன் சார் இல்லாமல் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா வளவலன்னு பேசாம கிளம்புங்க. பெரிய விஷயம் எதா இருந்தாலும் சேர்மன் தான் முடிவு பண்ணணும். சார் அப்ப விஷ்ணு சார் கம்பெனி விட்டு கிளம்புறாரா? ஆமா. கம்பெனி சேர்மன் விற்க போறதுனால தான் சார் ரிசைன் பண்றதா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? இங்க பாருங்க, உங்க லெவலுக்கு இது தேவையில்லாத வேலை. உங்களை மதிச்சு பேசினா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. சார் அது உண்மை தானே? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல கிளம்புங்க. சார் கம்பெனி நடத்துறோம் சார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு சாருக்கு தெரியாம கம்பெனி விற்கணும் ட்ரை பண்ணனால தான் சார் ரிசைன் பண்ணிட்டாரு. அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்ல சார், கம்பெனி விற்கிறப்போ பழைய ஆட்களை முக்காவாசி பேரை வேலையை விட்டு அமைச்சிருவீங்களாமே. சார் வெறும் 75 பேரை மட்டும்தான் ரிட்டைன் பண்ணுறீங்களாமே. இதுதானே உங்க பிரச்சனை. இதை நேரடியா என்கிட்டே கேட்டிருக்கலாமே. உங்க டீமுக்கு வேலை இருக்கு, போதுமா? நிஜமாவா சார்? ஆமா, அந்த 75 பேர்ல நீங்களும் இருக்கீங்க. இதை வெளியே போய் சொல்லாம போய் வேலையை பாருங்க. இல்லை சார், எங்களுக்கு இந்த வேலை வேணாம். புரியலையே. சார் முக்காவாசி பேர் வேலை விட்டு போறப்போ இங்க வேலை தப்பிச்சா போதும், சுயநலமா எங்களால் வேலை செய்ய முடியாது சார். என்ன யூனியன் அமைக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லை சார், எங்களுக்கு இந்த வேலை வேணாம். புரியலையே. சார் முக்காவாசி பேர் வேலை விட்டு போறப்போ இங்க வேலை தப்பிச்சா போதும், சுயநலமா எங்களால் வேலை செய்ய முடியாது சார். என்ன யூனியன் அமைக்கலான்னு பாக்குறீங்களா? இல்லை சார், அது தப்புன்னு நினச்சி தான் விஸ்வநாதன் சார் வேலையை ரிசைன் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் மட்டும் எப்படி சார் இங்கே வேலை செய்ய முடியும்? அவர் லெவல் என்ன, உங்க லெவல் என்ன? அவரை பார்த்து நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அவரு மயில், நீங்க வான்கோழி. அவர் மாதிரிலாம் நீங்க ஆடவே முடியாது. இல்லை சார், எங்களால் இங்கே வேலை செய்ய முடியாது. போ, எனக்கு என்ன? நீங்க 2 பேர் ரிசைன் பண்ணிட்டா கம்பெனியை விற்க முடியாதா, இல்ல வேலை தான் நடக்காதா? அதெல்லாம் நல்லாவே நடக்கும். எப்பவுமே தனி ஆளை விட கம்பெனி தான் பெருசு, அதை மறந்துடாதீங்க. சார் நாங்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையே சார். இப்பதானப்பா ரிசைன் பண்றேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பேச்ச மாத்துறீங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் ரிசைன் பண்ணல சார். கம்பெனிக்கு யாரெல்லாம் முக்கியம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த 75 பேரும் ரிசைன் பண்ணுறோம். என்ன கதை விடுறீங்களா? சார் இது கதை இல்லை, நிஜம். போ போய் வேற யாருக்கிட்டயாவது உங்க பூச்சாண்டி வேலையை காட்டுங்க, என்கிட்ட வேணாம். மச்சான், சார் நம்ம கலாய்க்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காரா? ஆமா மச்சான். என்னையா விளையாடுறீங்களா? சார் இது காமெடி இல்ல சார், சீரியஸ். மச்சான் அந்த 75 பேர் ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து சார்கிட்ட குடுறா.
சார் அதில் ஒரு 5 லெட்டர் மிஸ்ஸிங். உடனே அவங்களாம் வேலை செய்ய ஆர்வமாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. 2 பேர் லீவு, நாளைக்கு இந்த பேப்பர்ஸை போட்டுருவாங்க. இன்னும் 3 பேர் மெயில் அனுப்பியிருக்காங்க. சார் இந்த ராஜினாமாவோட பின்னணி எதுவுமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக 75 பேர் ரிசைன் பண்ணா நீங்கள் கம்பெனியை விற்க முடியாதுல்ல, அதுக்காக தான். நாங்கள் எல்லாருமே விஸ்வநாதன் சார் தலைமையில் திரும்ப வேலை செய்ய ரெடியாக தான் இருக்கோம். அதுக்கு சார் எங்கள் வேலையில் கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகணும்னா கம்பெனியை விற்க முடியாது, அவ்வளோதான். சார் பீம்ல சேட்டு கடையை சாத்தினா மொத்தமும் சேட்டுக்கு நஷ்டமாயிடும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறதுக்கு நீங்க தான் சேட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே வரேன் சார். சார், எங்களால உங்களுக்கு ஏதாவது மனவலி ஏற்பட்டுச்சுன்னா we are very sorry சார். ம் வணக்கம் சார். ம் கம்பெனியை திரும்ப ரன் பண்ண போறீங்க, ரொம்ப சந்தோஷம். உன்னோட லாபம் போச்சு, உள்ள உனக்கு வலிக்குது, அது எனக்கு தெரியுது. எதுக்கு பொய்யா சந்தோஷப்படுற? ஒரு வழியா நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இதுல நினைச்சதை சாதிக்க என்ன இருக்கு? நீங்க இப்படி வேலையை தூக்கி போடுவீங்கன்னு சேர்மன் எதிர்பார்க்கல. அப்படின்னா அவர் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்க மிஸ் பண்ணது கொஞ்ச நெஞ்ச பணம் இல்ல சார், நிறைய பணம். பணத்தை விட மதிப்பான சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அது என்ன சார்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 400 பேரோட சிரிப்புன்னு வச்சுக்க. ஒரு அளவுக்கு மேல பணத்துக்கு மதிப்பு கிடையாது, அதான் உண்மை. ஒரு வீடு, ஒரு கார், 3 வேளை சாப்பாடு, இதுக்கு போதுமான பணம் இருக்கு. இதுக்கும் மேல பணம் இருந்தா இன்னொரு காரு, இன்னொரு வீடுன்னு வாங்க தோணும். அது யூஸ் இல்லை தானே? உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா சார்? அவங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிற டெக்னிக்கை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாத. அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமானே தெரியாது. இதில் கூட வேலை செய்கிற வயிற்றுல அடிச்சு என் கொள்ளு பேரனுக்கு சொத்து வாங்கி என்ன ஆக போகுது? அப்போ நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்க மாட்டீங்க. இன்னுமா நீ நான் என் முடிவை மாற்ற நினச்சி பேசிட்டு இருக்க? இந்த கம்பெனி நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். அது கம்பெனின்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் தான். உருவாக்குறது எப்பவுமே கஷ்டம், அழிக்கிறது எப்பவும் ஈஸி. 1/2 மணி நேரத்தில் ஒரு மரத்தை வெட்டி சாச்சிடலாம், ஆனால் அதை வளர்க்குறதுக்கு 50 வருஷம் ஆகும். சார் இந்த உதாரணம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பணம் இல்லாமல் எப்படி சார் கம்பெனி நடத்துவீங்க? பொறுத்திருந்து பார். 3 மாசத்துல இந்த கம்பெனியை நடத்த முடியலன்னு நீங்க விட்டுட்டு ஓட போறீங்க. அப்ப யாருக்கும் காம்பன்சேஷன் கிடைக்காது, உங்களுக்கு பணமும் கிடைக்காது. கம்பெனியும் இதை விட கம்மியான விலைக்கு தான் விலை போகும். ராஜேஷ், என்னோட அனுபவம் வேற, உன்னோட அனுபவம் வேற. நெட்டெக் உனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும், வெயிட் பண்ணி பார். எந்த நம்பிக்கையில கம்பெனியை நடத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? கடவுளே வந்தா கூட இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியாது. தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால முடியாத விஷயம் கூட உண்மையான எஃபோர்ட் போட்டா அது நடக்கும். இதுதான் அந்த திருக்குறளோட அர்த்தம். சூப்பரா டைலாக் அடிக்கிறீங்க சார். நடக்குதோ இல்லையோ, கேட்க நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிறதெல்லாம் வெறும் கனவு தான் சார். எல்லா பெரிய சாதனையும் யாரோ ஒருத்தரோட கனவு தான். கனவு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அச்சீவ்மெண்ட் அதோட ஃபினிஷிங் பாயிண்ட். சார் நீங்க பிராக்டிக்கலா யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பார், உனக்கு விளக்க சொல்றதுலாம் எனக்கு நேரம் கிடையாது. நானே நீ 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு பார்த்தா நீ பாட்டு பேசிட்டே போறிய. சேர்மன் என்ன சொன்னாரு அதை சொல்லு. அவரால் என்ன சார் சொல்ல முடியும்? நீங்க தான் அவருக்கு செக் வச்சிட்டீங்களே. முக்கியமான 75 பேரை ரிசைன் பண்ண வச்சா யார் சார் இந்த கம்பெனியை வாங்குவா? கம்பெனியை தொடர்ந்து உங்களையே நடத்த சொல்லியிருக்காரு. போர்டில் பேசி ஃபுல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நீங்களே பாத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதிகாரம் எனக்கு தேவையில்லை, வேலை செய்யறதுக்கான வசதிகள் மட்டும் போதும். இல்ல சார், சேர்மன் இதுல தலையிடுறதா இல்ல. அதனாலதான் இதோட முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பேங்க் ஆபரேஷன்ஸ் எல்லாமே நீங்களே பண்றதுக்கு ஃபுல் ஆத்தரைசேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. வெறும் கண்ட்ரி ஹெட்டுங்கிறத தாண்டி மொத்த இந்த கம்பெனி நிர்வகிக்கிற பொறுப்பை உங்களே எடுத்துக்க சொன்னார். சிஇஓவா உங்களை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொன்னார். நீங்க ரிசைன் பண்ணது, 75 பேரை ரிசைன் பண்ண வச்சு மெர்ஜரை ஸ்டாப் பண்ணது, அதனால அவர் ரொம்ப அப்செட்ல இருக்கார். இருந்தாலும் நடக்கட்டும், அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு அவர் ஃபீல் பண்ணார். அவர் சைட்ல இருந்து பண உதவி எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டார். நீங்களே சம்பாரிச்சுக்குங்க, நீங்களே செலவழிச்சுக்குங்க. ஓகே, 6 மாசம் கழிச்சு சேர்மனுக்கு புரியும் அவர் ஒன்றும் தப்பான முடிவு எடுக்கலன்னு. அவர் எந்த உதவியும் பண்ண வேண்டாம், வருஷ கடைசியில் வந்து லாபத்தை எடுத்துட்டு போக சொல்லு. வருஷம் ஃபுல்லா இந்த கம்பெனி இருக்குமான்னு பாருங்க. போன வருஷம் இந்த கம்பெனியோட லாபத்தை விட 20% அதிகமாக இந்த வருஷத்தோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணி காட்டுறோம், வித்தவுட் எனி சப்போர்ட்.
ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேர்மன்ட்ட சொல்லிடுங்க. இந்த வருஷம் லாபம் மொத்தத்தையும் அவர் எடுத்துட்டு போக முடியாது. அதுல ஒரு பர்சன்டேஜை எம்ப்ளாயி ஷேரா கொடுத்தாகணும். அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க லாபமே சம்பாதிக்க முடியாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க லாபம் சம்பாதிச்சு காட்டினா அதை சம்பாதிச்சு கொடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதை கம்பெனியில ஷேரா தரது ஓகே தான். அவ்வளவுதானே? வேற ஏதா இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. ஃபர்தரா எல்லா டீட்டெயில்ஸும் குரூப் சிஇஓ உங்ககிட்ட பேசுவார். எனிவே இது நெட்டக்கோட சாஃப்ட்வேர் டிவிஷனுக்கு மட்டும்தான். ஹார்ட்வேர் டிவிஷனை சேர்மன் க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டார். அதுல இருக்கிற ஆளுங்களை நாங்க சாஃப்ட்வேருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அது உங்க இஷ்டம். இருக்கிறவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல, அதுல அவங்களுக்கும் சேர்த்து எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? சக்சஸ் ஃபெயிலியர்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது ராஜேஷ். சக்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. எங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா நாங்க அதை அனுபவமா எடுத்துக்குவோம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நண்பர்களே, நாமெல்லாம் இப்போ வேலை இல்லாத பட்டதாரிங்க. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம நிதி நிலவரம் கலவரமாக போகுது. அதனால தான் நாம வழக்கமா வாங்குற சரக்கை விட இப்போ 4ல் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ கம்மியான சரக்கை குடிச்சிட்டு எப்படி ஃபீல் பண்றதுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஃபீல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. குடிக்கிறது குவார்டரா இருந்தாலும் அதை ஒரு ஃபுல்லா நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். லக்சர் அடிக்காம உடைச்சு ஊத்தியா? கட்ட உடைச்சு ஊத்துறா. அடப்பாமாமா, ஏற்கனவே ஒரு ஃபுல்லத்தான் 4ஆ பிரிச்சு வாங்கியிருக்கோம். இதுக்கு மேல அதை 5ஆ பிரிக்க சொல்றியே, என் மனசு கேட்கல மாமா. இந்த பாரு, ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன். இப்படி ஓவரா பேசி நெஞ்ச நக்குனீங்க, டார்ச்சர் ஆயிடுவேன். சார் கோச்சிக்காதீங்க சார். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசணும்னு சும்மா பேசணும் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். மாமா, என்னால முடியல மாமா. புலி, நீயே பிரிடா. டேய், இந்த கையால நான் எத்தனை ஃபுல்லா உடைச்சு ஊத்திருப்பேன். இப்படி குவார்டரா பிரிக்க வச்சிட்டாங்களேடா. ஐயா, இவங்க நாடகம் தாங்க முடியலையே. இது ஆவறது இல்ல, நான் கிளம்புறேன். சார் இருங்க சார். டேய், சார் வெறி ஆவறாரு. டைலாக்கா போவாம ஆக்ஷன்ல இறங்குவோம். ஊத்துறா. எனக்கும் ஊத்துங்க. டேய் மதனே, பாய்சன் சாப்பிட்ட பாடிப்பா, ஏதாவது ஆயிட போகுது. அண்ணா, அது பாய்சன், இது ஸ்லோ பாய்சன். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஊத்துங்க. ஆமா, மதனே எதையும் தெரியாம சாப்பிடுறது இல்ல, தெரிஞ்சுதான் சாப்பிடுவான். இல்ல மதனே? ஒயின் ஷாப்ல வச்சு நான் மெசேஜா ஸ்மாலா ஊத்துங்கண்ணா. இல்லப்பா, சரக்கு கம்மியா இருக்கு. சைலண்டா சாப்பிட்டா சடக்குன்னு காலி ஆயிடும். அதான் முன்ன பின்ன ஒரு கான்வர்சேஷன் போட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ, ரொம்ப நேரம் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடும். நீ கோச்சுக்காத. டேய், இதுக்கு மேல சீனை இழுத்தா எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஊத்துறா. இந்தடா தம்பி, சாப்பிடுறேன். தேங்க்ஸ் சார். ரெடியா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஏற்கனவே கவலை மறக்க தான் குடிக்க வந்திருக்கோம். இங்கேயும் சோக பட்டாப்படி ஏயா சோதிக்கிற? சந்தோஷமா ஏதாவது பாடியா? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி. ஐயோ, இதுக்கு பேர் ஒப்பாரியா? ஹாப்பி கிடையாது. என்னாச்சு? பாட்டு சிக்கிக்கிச்சு சார், வரல. இந்த பாரு, ஓவரா நடிப்பியா நீ? உனக்கு உள்ள பயங்கரமா சிரிப்பு வருது, வெளியில பயங்கரமா சீரியஸா நடிக்கிற. நான் சிரிக்கிறேன், சிரிப்பு வரல. நான் அழுகுறேன், அழுக வரல. டேய், எனக்கு வருதுடா இப்போ அழுக. என்ன அது உன்னோட வர தொல்லையா இருக்கு? சார், நிஜமாவே ஆடு வேற மூடுறாங்களா சார்? ஆமாயா. ஏன் சார், இந்த விஸ்வநாதன் ஏதோ சாஃப்ட்வேர் தூக்கி நிறுத்த போறதா சொல்றாரா? ஆமாப்பா, ஆடு வேற மூடுறாங்க. ஒன்லி சாஃப்ட்வேர் தான் சார். ஏன் சார் அவனுங்க ஆடு வேற மட்டும் மூடுறானுங்க? சாஃப்ட்வேர் பண்றதுக்கு மூளை போதும்யா.
ஹார்ட்வேர் பண்றதுக்கு மூலப்பொருள் வேணும், அதுக்கெல்லாம் காசு ரொம்ப ஆகும். சார் என்ன சார் காசு காசுன்றாங்க? அந்த சேட்டு மஞ்சப்பையை தூக்கிட்டு மெட்ராஸ் வந்தப்ப ஏன் சார் அவருக்கு சோறு போட்டுச்சு? மதனே பாயிண்ட்ரா பாயிண்ட்ரா பாயிண்ட்ரா. சார் ஹார்ட்வேர்ல சம்பாரிச்ச காசை வச்சு தானே அந்த ஆளை சாஃப்ட்வேரே ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த ஹார்ட்வேரையே தூக்கி போட்டா என்ன சார் அர்த்தம்? மதனே மறுபடியும் பாயிண்ட்ரா பாயிண்ட்ரா பாயிண்ட்ரா. சார் மனுஷனா ஒரு சென்டிமெண்ட் வேணும் சார். ப்ரோ மனுஷனுக்கு பணம் தான் வேணும், சென்டிமெண்ட்லாம் சினிமாவுக்கு தான், மனுஷனுக்கு இல்லை. என்ன சார் சும்மா இப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிப்பேன் சார் ஒவ்வொரு ஐட்டத்தையும். ரிசர்ச் பண்ணி பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கேன் சார். ஆனா அதுக்கு அவார்டு கொடுக்கறதுக்குள்ள ஆபீஸே இழுத்து முட்டானுங்க சார். எப்பா காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு மண்டை காயுது. ஃப்ரீயா பீர் சாப்பிடலான்னு வந்தா அதெல்லாம் பட்ஜெட்ல ஆகாது, ஹாட்டு சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தீங்க. கோட்டரை அடிச்சமா குப்பரப்படுத்தமான்னு இருக்கணும், திரும்ப ஏன்டா ஆபீஸை பத்தியே பேசுறீங்க? சார் நீங்க தான் சார் எங்களுக்கு எட்டு, ஆபீஸே மூடட்டு சார், அசர மாட்டோம் சார். எங்களுக்கு எட்டுனா நீங்க தான் சார் எட்டு. இந்த எட்டுக்கு முன்னாடி தான் சார் நாங்க எட்டு குடிவோம், வேற எந்த எட்டு முன்னாடி எங்க எட்டு குடியாது சார். ஐயையோ ஐயையோ அடங்குங்கடா. சார் ஏன் சார் அடங்கணும்? நாளைக்கே போய் நீதியை கேட்போம் சார். எங்க? ஹலோ டெல்லிக்கு போவோம் சார். போக வர காசு சார் காசுனா சார் காசு பைக்ல போவோம் சார். அப்படியே அன்பே என்ன அவன் டொமஸ்டிக் அனிமலா இருந்தவன் வைல்ட் அனிமலா மாறிட்டான். வண்டியை நிறுத்து, ஸ்டாப். நாம ஏன்டா சேட்டு தேடி போனோம்? அப்புறம் அந்த விஸ்வநாதனை நாம பாப்பட்டா. ஐயோ அந்த சரியான டெரரிஸ்ட்மா. அந்த ஆளுக்குள்ள நடமாடிட்டு இருக்கிற டெரரு நமக்குள்ளேயே நடமாடிட்டு இருக்கு. தட்டி எழுப்பிட்டானுங்கடா, தட்டி எழுப்பிட்டானுங்க. இனி தாங்காதுடா, இனி தாங்காது. டேய் போலி இந்தாடா போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. ஏது மாமா 500 ரூபாய்? டேய் இது சேஃப்டி 500 ரூபாடா. ஆபீஸே மூட போறானுங்க, இதுக்கு மேல எதுக்குடா சேஃப்டி? வாடா போய் வாங்கிட்டு வாடா. நாளைக்கு போறோம், விஸ்வநாதனை பாக்குறோம், ஹார்ட்வேருக்கு நியாயத்தை கேக்குறோம். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஒரு விஷயத்த நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இது என்ன நம்ப சொல்றீங்களா? ஏங்க சிரிக்க கூடாதா? ஹலோ, இப்படி சத்தம் போட்டு சிரிக்கிறது பக்கத்துல இருக்கிறவங்க என்னன்னு கேக்குறதுக்கு தானே, சும்மா நடிக்காதீங்க. ராஜி கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் அலர்ட்டா இருக்கீங்க. இல்லைன்னா உங்களோட எல்லாம் உயிர் வாழ முடியுமா? சரி, எதுக்கு சிரிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஞானப்பழத்துக்கு நடந்த போட்டியில கார்த்திகேயன் தோத்துட்டான், அவங்க அண்ணன் விநாயகன் ஜெயிச்சிட்டான். இப்ப நடக்க போற போட்டி கார்த்திகேயனுக்கே. ஜெயிக்க போறது வள்ளியா தெய்வானையா? விஷ்ணு இல்ல ராஜி. உடம்பு எப்படி இருக்கு? பாடி கண்டிஷன் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, லைட்டா கோல்டா இருக்குங்க. அப்ப ஷட்டர் மூடிக்கிட்டு சைலண்டா இருங்க. ராஜி ஒரே ஒரு டவுட். என்ன? ஏங்க உங்களுக்கு போட்டிக்கு வரவங்களாம் கிறிஸ்டின்ஸா இருக்காங்களே, அது ஏன்? ஏங்க நீங்க ஒன்று செய்யுங்க, பாரிஸ்ல இருக்க அந்தோனியா சர்ச்சுக்கு 13 வாரம் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவுவாருங்க. எனக்கு பிரச்சனை கிறிஸ்டியன்ஸ்னால இல்ல, ஒரு சீட்டு தள்ளி உட்காந்துருக்கான் பாருங்க, அவனாலதான். அவனை 2 போடு போட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, எங்க உங்க ஃப்ரெண்டு? யாரு? தாடியா கேக்குறீங்க? தாடி இல்ல, ஒரு குள்ள கேடி ஒன்னு சுத்திட்டு இருக்குமே, அத தான் கேக்குறேன். ஓ, நீங்க அவளை கேக்குறீங்களா? அவ வருவா, அது அவளோட ராசிங்க. ஓ அப்படியா? இப்ப நினைச்சிட்டீங்களா? 10 எண்ணத்துக்குள்ள வந்து நிப்பா பாருங்க. நான் ஏன் என்னணும்? ஓகே, அப்ப நானே என்றேன். 1 or 2 or 3. ஹாய் மாம்ஸ். ஐ பாத்தீங்களா? ஹாய் சோட்டா பீம். என்ன இந்த பக்கம்? மச்சான் எங்க? மச்சான் செம்ம பிஸி, ப்ராப்ளம் சால்விங். ஐயோ, ஓகே மா, ஐ கோயிங் ஹெல்பிங். ஓகே. ஏஞ்சல், ஒரு நிமிஷம். என்ன ராஜி? கொஞ்சம் இப்படி வா. விஷ்ணு, நான் கிளம்பி போகணும் அதானே? அதேதான். நீங்க கொஞ்சம் போறீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க.
என்ன அநியாயம்? ஏங்க என்ன பேசுறதுன்னு ஃபுல்லா என்ன கேக்குறது, ஆனா பேசுறப்போ நான் இங்க இருக்க கூடாது, அப்படிதானே? உனக்கு எதுக்கு விஷ்ணு பொம்பளைங்க சமாச்சாரம்? அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 பேசிப்போம். நீ அதை கேட்டுட்டு போய் 10,000 வெளியில சொல்லுவ. எங்க சக்காலத்து சண்டைய நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். நீ கிளம்பு கிளம்பு. ஓகே பை. இப்போ என்ன வேணும்? நான் 2 நாள் ஊர்ல இல்ல. அந்த கேப்ல அது இதுன்னு பேசி கார்த்திக்கோட ஃப்ரெண்ட் ஆகி மொத்தமா என்ன ஜெயிச்சிட்ட மாதிரி நினைக்காத. நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலையே. அப்படிலாம் பண்ணிட்டா கார்த்திக் உனக்கு கிடைப்பான்னு கனவு காண்றியா? கார்த்தி எதுக்கு எனக்கு கிடைக்கணும்? அவன் எப்பவுமே என் கூட தானே இருக்கான். அவனே உன்னை கூப்பிட்டு உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, எனக்கு இப்ப சண்டை போடுற மூடே இல்ல. நாம அப்புறமா பேசலாம். எனக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. சொன்னா கேட்டுக்க. எதுக்கு அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க ராஜி, இதையே தான் நானும் சொல்றேன். கார்த்திக்கும் எனக்கும் தான் சரியா வரும். அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சரியா வரும்? நீங்களும் கார்த்தியும் லவ் பண்றதா சொல்றீங்க. அப்படி பார்த்தா நானும் கார்த்தியும் தான் லவ் பண்றோம். உங்க வீட்ல கார்த்தியை ஒத்துக்கவே போறதில்ல. ஆனா எங்க வீட்ல கார்த்தி மாதிரி ஒரு பையன் கிடைச்சா கொண்டாடுவாங்க. கார்த்தி வீட்ல உங்களை ஒத்துக்கவே போறதில்ல. ஆனா கார்த்தி வீட்ல என்ன எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கார்த்தியோட உங்களுக்கு 2 வயசு கூட. ஆனா கார்த்தியும் நானும் ஒரே வயசு. யாருமே ஒத்துக்காத கல்யாணத்தை, கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நான் அது வேண்டாங்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிக்காம கார்த்திக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னா நாம அவங்கள விட்டு தள்ளி போறது சரினா கூட அதை நாம பண்ணணும். அதுதான் உண்மையான காதல். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் என்ன சார் என்ன சார் பேச போறாரு? இப்ப என்ன தப்பா கேட்டா முறைக்கிறீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது இல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். இந்த பார், உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. நீ கிளம்பு. என்ன சொல்றாரு டேவிட்? அந்த ஆள் எங்க மேல செம்ம கான்ல இருக்கான். நீ எதுக்கிட்ட அவர்கிட்ட போய் வாய் கொடுக்குற? சும்மா தான்டா. அவங்க கம்பெனி விக்கிறதே உங்க 2 பேரால தான் கெட்டு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தானடா எல்லாமே பண்ணுது. கொஞ்ச நாள்ல டேவிட் சரியாயிடுவாரு. அந்த ஆள் ஒரு காரியக்காரன். நீங்க 2 பேரும் பவர்ஃபுல்னு தெரிஞ்சா அவரே வந்து உங்ககிட்ட பேசிடுவாரு. இப்போ டென்ஷன் அது இல்ல. சார் என்ன பேச போறாருன்னே தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. எதுக்கு இந்த அவசர அழைப்பு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இங்க இருக்கிற சில பேர் தான் எனக்கு பர்சனலாக தெரியும். ஆனா பல பேரை நான் நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதில்ல. என் பேர் விஸ்வநாதன், உங்க கண்ட்ரி ஹெட். இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுச்சு. லாஸ்ட் 15 டேஸா நம்ம கம்பெனியை பத்தி நிறைய வதந்திகள், புரளிகள், கம்பெனி இருக்குமா இருக்காதா, வேற யாராவது கம்பெனியை வாங்க போறாங்களா, அப்படி வாங்கினா நமக்கெல்லாம் வேலை இருக்குமா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். போன மாதம் வரைக்கும் நம்ம வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கூட நம்மளை பார்த்து ஆச்சரியம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தேதியில் நம்ம கம்பெனி நிலைமையே வேற. நீங்கள் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மைதான். கம்பெனியோட இந்த நிலைமைக்கு இங்கே ஒர்க் பண்ணுற யாருமே காரணம் கிடையாது. நம்ம சேர்மனோட ஒரு முக்கியமான பிஸ்னஸ் முடிவு தப்பாயிடுச்சு. அதனால கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 தான். ஒன்று, நம்ம கம்பெனி இன்னொரு பெரிய நிறுவனத்துக்கு விற்கிறது. அப்படி கம்பெனி கைமாறுறப்ப நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்காது. ஒரு 80% பேர் வெளியே போக வேண்டியதாக இருக்கும். அப்படி வெளியே போகிறவங்களுக்கு நல்ல காம்பன்சேஷன் கிடைக்கும். அந்த காம்பன்சேஷன் வாங்கிட்டு அவங்க வெளியே போகலாம். மற்றவங்க புது கம்பெனியில் வேலையை கண்டினியூ பண்ணலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1.
இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நம்மளே இந்த கம்பெனி எடுத்து நடத்துறது. ஆனா அப்படி நடத்துறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கம்பெனி ஸ்டெபிலைஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 6 மாசம் யாருக்கும் சம்பளம் வராது. ஒரு நிமிஷம் இன்னும் இருக்கு. உங்க யாருக்கும் மெடிக்கல் கிடையாது, இன்சூரன்ஸ் இருக்காது, ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது, கேன்டீன்ல சப்சிடைஸ் ஃபுட் இருக்காது. வெறும் 8 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது. ராத்திரி பகல் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். 2 ஷிஃப்ட் கூட வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். இப்படிலாம் நம்ம பண்ணி இந்த கம்பெனியை சரிவிலையும் தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான், சரியாகுன்ற கேரண்டி கிடையாது. இந்த 2 சாய்ஸ்ல நம்ம எந்த சாய்ஸ் எடுத்துக்க போறோம்? ரிஸ்க் இல்லாம கிடைக்கிற காம்பன்சேஷனை வாங்கிட்டு கம்பெனியை விட்டு வெளியே போறோமா, இல்ல ரிஸ்க் எடுக்க போறோமா? சார் நீங்க என்ன சார் சஜஸ்ட் பண்றீங்க? இதுல நான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்களை கைட் பண்ண விரும்பல. எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் அது உங்களுடைய முடிவா தான் இருக்கணும். அதே சமயத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலே விட்டுட்டு போறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணுங்கிற பாலிசி உள்ளவனா. சக்சஸ் ஃபெயிலியர் நம்ம கையில கிடையாது, ஆனா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. வெறும் 30 பேரோட ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு 400 பேரோட பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. அது காரணம் உங்க எல்லாரோட நம்பிக்கை, உங்க எல்லாரோட உழைப்பு. எஸ், இன்னைக்கு இந்த கம்பெனி நம்பி நீங்க இதுல கண்டினியூ ஆகுது பெரிய ரிஸ்க் தான். ஆனா அந்த ரிஸ்க் அவசியம் எனக்கு தோணுது. முயற்சி இல்லாத மனிதன் எப்பவும் வெற்றி பெறதில்லை. வெற்றி தோல்வின்னு எதுவும் கிடையாது. வெற்றி அல்லது அனுபவம். தோல்வியை நான் எப்பவுமே அனுபவமாக தான் பார்க்குறேன். இந்த கம்பெனி நல்லா இருந்தப்ப நமக்காக எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கு. இப்போ கம்பெனி நிலைமை சரியில்லை. நம்ம திரும்ப கம்பெனி செய்ய வேண்டிய நேரம் இது. அது நம்ம கடமையும் கூட நான் நினைக்கிறேன். இது ஒரு போராட்டம் தான். இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நிறைய சிரமங்களோட இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் என்னோட கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அவங்க மட்டும் கை தூக்குங்க. குட். ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லார் மனசுலையும் ஒரே எண்ணம் தான் இருக்கு. இந்த கம்பெனியை சரி பண்ணுங்கிற எண்ணம் தான் அது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அடுத்த 6 மாசம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிரமமான காலகட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவோம், ஒன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், ஜெயிச்சு காட்டுவோம். அந்த வெற்றியோட பலனை நம்ம எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த பேட்டிலுக்கு நீங்களா ரெடியா? இதை நீங்க சந்தோஷமா தானே ஏத்துக்கிறீங்க? இந்த 6 மாசத்தோட முடிவுல உங்க எல்லாரோட சம்பளமும் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு பங்கு உங்க எல்லாரும் கம்பெனி ஷேரா கிடைக்கும். கஷ்டத்தை எப்படி ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறோமோ அப்படியே லாபத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அடுத்த 6 மாசம் ஒவ்வொருத்தருக்கும் ஆபீஸ் தவிர பர்சனலா நிறைய கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க நண்பர்கள் கோவப்பட்டா மத்தவங்க அதை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அவசர தேவை, குறைந்தபட்ச சம்பளம் இல்லாம இந்த 6 மாசத்தை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டேவிட் கிட்ட உங்க மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு டீமா இருப்போம், ஒன்னா ஜெயிப்போம். எஸ் சார்.